தீபாவளிக்காக நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நெய் மைசூர் பாக் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்காக நான் இந்த கண்ணாடி கப் ஃபுல்லாக கடலை மாவை நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கப் ஃபுல்லாக நான் நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் மாவு. அதே கண்ணாடி கப்பில் 1.5 கப் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சேம் இதே கண்ணாடி கப்பில் 1 கப் எண்ணெய், 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் 2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் எண்ணெய் 1 கப்பு, நெய் 1 கப் எடுத்திருக்கேன். நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு அதில் போட்டு நல்லா வறுக்கணும். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு போட்டுட்டேன். ஸ்டவ் ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுக்கணும். நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே வறுத்துட்டே இருங்க. அப்போ தான் கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு ஒரு நல்ல மனம் வரும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு கடலை மாவு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா சூடாகட்டும். ஏன்னா இது கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் கடலை மாவு. அதை சலிச்சு எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. கடலை மாவு நல்லா சூடாகணும் தான் நான் சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் நான். இப்போது கடாயில் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப் சர்க்கரை எடுத்தேன். இப்போ நான் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்ருக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப முத்திருச்சுன்னா மைசூர் பாக்கை நம்மளால் கடித்து சாப்பிடவே முடியாது. இப்போ நம்ம வறுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா உருண்டை கட்டிடும். ஸ்டவ் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது, கம்மி ஃப்ளேமில் தான் வைக்கணுமே. ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உருண்டை இல்லாமல் வரணும் மாவு. எடுத்து வச்ச எண்ணெய் நெய் ரெண்டையும் ஒரு குட்டி கடாயில் போட்டு நான் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கம்மி ஃப்ளேமில் இருக்கட்டும், சூடாகிட்டே இருக்கட்டும் எண்ணெய். ஒரு சிலர் மாவை சக்கரை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா உருண்டையாக வந்துடும். அப்படின்றதுனால அவங்க ஒரு கப்பில் மாவு எடுத்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த மாவில் போட்டு நல்லா தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்கரை பாகில் போட்டு அவங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் உருண்டை வராது அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அது போலையும் செய்யலாம், இது போலையும் செய்யலாம். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம். தீ கம்மி ஃப்ளேம்லேயே இருக்கணும், பப்புள்ஸ் வரக்கூடாது மைசூர் பாக் செய்யும் போது. இப்போ நான் ஒரு கரண்டி நெய்யும் எண்ணெயும் நான் காய்ச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எடுத்து ஊற்றிடாதீங்க. நீ எடுத்து வச்சுருக்கிற நெய் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகணும், சூட்டோடு எடுத்து ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கிண்டுறதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் நல்லா இழுத்துக்குச்சு பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற நெய் எண்ணெயும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு மாவு. அதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், எண்ணெய்லாம் திரும்ப வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அந்த மைசூர் பாக்கை எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். நல்லா பிளேட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. பாருங்கள், இந்த பிளேட் ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா அப்படியே மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அதாவது கேப் இருக்கக்கூடாது. உள்ளே நம்ம ஊற்றுனது காற்று உள்ளே போயிடுச்சுன்னா அது மைசூர் பாக் ஷேப் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே பிளேட்டில் விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்தியில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. பாருங்கள், நெய் மைசூர் பாக் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம்.
நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க மைசூர் பாக் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நெய் மைசூர் பாக்கை. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் நெய் மைசூர் பாக் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.